அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். இந்த பொங்கலுக்கு வந்து இந்த 3 படங்கள் வந்து ரிலீஸ் ஆகியிருந்தது சார். பராசக்தி, வாவாதே மற்றும் அந்த ட்ரிபிள் டீன்ற படங்கள். இந்த 3 படங்களும் வந்து இப்போ ஓவரால் வந்து இந்த கலெக்ஷன் ரிப்போர்ட்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த 3 படங்கள்ல எந்த படம் சார் வெற்றி படமா மாறி இருக்கு? அதாவது வெற்றி படம் அப்படின்னா டிடிடி படம் தான், அதுல எந்த மாற்றமே இல்லை. ஏன்னா ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் கலெக்ட் பண்ணியிருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க அந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. இப்போ சமீபத்தில் கூட நம்ம துபாய் போயிருந்தோம். அந்த டிடிடி திரையிடுகிற பல்வேறு தியேட்டர்களுக்கு நாங்கள் நேரில் போனோம். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கு கூடியிருந்த மக்கள் அவர்களுடைய ஃபீட்பேக்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு நல்ல படம் உலகம் முழுக்க ஒரே மாதிரியான வரவேற்பை பெறும் அப்படிங்கிறத நம்ம நேரடியாகவே பார்த்தோம். மக்கள் பார்த்தீங்கன்னா அப்படி அந்த படத்தை கொண்டாடுறாங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்து அந்த படம் ரிலீஸுக்கு முதல் நாள் வரை அது யாருடைய கவனத்தையும் ஈர்க்காத ஒரு படம் தான், நமக்கு உட்பட. எனக்கெல்லாம் அந்த படத்தின் மேல ஒரு பெரிய அபிப்பிராயமே இல்லை. இந்த டிடிடின்னு ஒரு டைட்டில் வச்சுட்டு என்னங்க டைட்டில் வைக்கிறாங்கிற ஒரு வருத்தம் இருந்தது. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ரிலீஸுக்கு முதல் நாள் தலைவர் தம்பி தலைமையில் அந்த டைட்டில் அதனுடைய எக்ஸ்பான்ஷனோட விளம்பரங்கள் வர ஆரம்பிச்சது. எனக்கு பார்த்தீங்கன்னா அது இன்னும் மைண்ட்லேயே பதியல. தம்பி தலைமையில் தலைவர்ங்கிற மாதிரி போட்டு நானே பல்வேறு இதில் குழப்பிக்கிட்டு இப்போதான் ஒரு வழியாக இதுதான் அந்த டைட்டிலுங்கிறதே நம்ம மைண்டில் பதிஞ்சுது. ஸோ அந்த அளவுக்கு மக்களின் கவனத்தை பெறாத ஒரு படம் ரிலீஸுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் வரவேற்பை பெற்றிருக்கு. அதே நேரம் இது வந்து ஒரு ஜீவா நடித்த படம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் சினிமா வியாபாரிகள், முக்கியமாக திரையரங்க உரிமையாளர்கள் இந்த படத்துக்கு போதிய தியேட்டர் கொடுக்கல. ஆனால் படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பல தியேட்டர்கள் இப்போ பராசக்தியை போட்டு ஆடியன்ஸ் இல்லை, தியேட்டர் காலியா இருக்குன்னு நினைக்கிறவங்கலாம் இந்த படத்துக்காக வர்றதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி உலகம் முழுக்க இதுதான் நிலவரம். இன்னொரு பெரிய ஆச்சரிய தகவல் என்னன்னா, இந்த படம் வெளியாகி ஒரு பெரிய ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனமே அவங்களே வழியே வந்து இந்த படத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. இப்போ தயாரிப்பாளராக ஒரு பிரைஸ் சொல்றாரு, அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் 2026 முதல் வெற்றி படம் இந்த தலைவர் தம்பி தலைமையில் படம் தான். அது மட்டும் இல்ல, இந்த பொங்கல் வின்னரும் இந்த படம் தான். அதுக்கடுத்து பராசக்தி பாத்தீங்கன்னா இன்னைக்கு 100 கோடி உலக அளவில் வசூல் செய்ததா அவங்க போட்டிருக்காங்க. அதுவும் எத்தனை நாள் கழிச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 10 நாள் கழிச்சு. இதை நார்மலா பாக்குற ஒருத்தவங்களும் அடடா 100 கோடி வசூல் ஆயிடுச்சா அப்படின்னு தெரியும். அதை கொஞ்சம் நுணுக்கமா பார்க்கணும். பட நிறுவனம் சொன்ன தகவலின்படி முதல் நாள் இந்த படம் பாத்தீங்கன்னா 27 கோடி ஏதோ வசூல் பண்ணதா அவங்க போட்டாங்க. அப்ப பாருங்க, முதல் நாள் 27 கோடி. ஆனா அந்த 100 கோடியை வசூல் பண்றதுக்கு 10 நாள் ஆகுது அப்படின்னா அதனுடைய வரவேற்பு எந்த அளவுக்கு வந்து சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். எல்லாத்துக்கும் மேல சிவகார்த்திகேயனுடைய முந்தைய படம் அமரனோடு ஒப்பிடும் போது பராசக்தி வந்து ஒரு பெரிய வரவேற்பு பெறல. அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய பட்ஜெட்டுக்கு ஏத்த வசூல் பண்ணியிருக்கா அப்படின்னா அதுவும் பாத்தீங்கன்னா அந்த படம் வந்து கலெக்ட் பண்ணல. ஸோ அந்த அடிப்படையில் வெற்றி படம் அப்படின்னா நிச்சயமாக அந்த டிடிடி படம் தான். அப்புறம் இந்த 2 படங்கள் தவிர வாவாத்தியாரன்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் வந்து ஒரு டிசாஸ்டர் தான். என்ன சொல்ல போனா தமிழ் சினிமாவில் வெளிவந்த ஒரு 10 தோல்வி படங்களை எடுத்துக்கிட்டா அதில் ஒரு படமாக இருக்கிற அளவுக்கு இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி படமா மாறிடுச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த எம்ஜிஆர் குறித்த கதை அப்படிங்கிறதே இந்த படத்தினுடைய தோல்விக்கு முக்கிய காரணமா நான் நினைக்கிறேன். என்னன்னா இந்த தலைமுறைக்கு எம்ஜிஆருங்கிறது வந்து ஒரு பெரிய அறிமுகம் இல்லை, அவங்களோட கனெக்ட் ஆகாத ஒரு பேரு தான். ஸோ அது வந்து இவர்களுக்கு வந்து ஒரு ஓப்பானதா இல்லை. அதுதான் அந்த படத்தினுடைய தோல்விக்கு முக்கிய காரணம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த படத்தினுடைய திரைக்கதை ரொம்ப ரொம்ப பலவீனமான ஒரு திரைக்கதை. இதெல்லாம் சேர்ந்து அந்த படத்தை ஒரு மிகப்பெரிய தோல்வி படமா மாத்திடுச்சு. ஆக்சுவலா இந்த படம் இந்த ட்ரிபிள் டி இருக்குல்ல சார், இந்த படம் வந்து ஜீவாக்கு வந்து ஒரு கம்பேக் படம் வந்து சொல்றாங்க. ஏன்னா இப்போ போகிற இடம் எல்லாம் வந்து ஜீவாக்கு பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கிது. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஜீவா எப்படி இந்த சினி ஃபீல்டுக்கு என்ட்ரி ஆகும்போது ஒரு வரவேற்பு இருந்ததோ அதே அந்த வரவேற்பு வந்து இப்போ இருக்குன்னு வந்து சொல்றாங்களே சார். அதாவது இந்த படத்துக்கு மக்களிடம் ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு, அதுல எந்த மாற்றமே இல்லை. இந்த படம் ஓடியதால் ஜீவாவுக்கு வந்து ஒரு 10 படம் வரும், 15 படம் வரும் அப்படின்லாம் நிச்சயமாக நம்ம சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு கணக்கு என்னன்னா, இப்போ ஒரு படம் ஓடிரும், அதை பார்க்கும்போது இவருடைய பெர்ஃபார்மன்ஸ்ல தான் இந்த படம் ஓடி இருக்கு, இவர் இல்லைன்னா இந்த படம் தேரவே தேராது அப்படிங்கிற மாதிரி சில படங்கள் இருக்கும். அப்படி ஒரு படம் வந்து வெற்றி அடையும் போது தான் அந்த ஹீரோவுக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ் ஆகி
நிறைய படங்கள் தேடி போகும். இன்னொரு டைப் படம் என்னன்னா, ஒரு படம் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும், அதுல வந்து இவர் இல்லப்பா யார் நடிச்சாலும் அந்த படம் வெற்றி படம்பா அப்படின்னு உங்களுக்கு தோணும். அந்த மாதிரி ஒரு படம் வரும்போது அந்த ஹீரோவுக்கு வந்து ஒரு பெரிய மார்க்கெட் வந்து ஏறிடாது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டாவது சொன்னதுதான். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னதுதான், ஜீவாக்கு பதில் ஒரு சூரி நடிச்சிருந்தா கூட இந்த படத்தினுடைய வெற்றிங்கிறது 2 மடங்கா மாறி இருக்கும். இதுல வந்து ஜீவாவுடைய ரோல்ங்கிறது பெருசா ஒண்ணு இல்லை. அதனால இது ஜீவாக்கு வந்து எந்த அளவுக்கு பெரிய பட வாய்ப்புகளை தேடித்தரும் அப்படிங்கிறது தெரியல. பட் அதே நேரம் இத்தனை நாள் சார் ஜீவா வச்சு பண்ணலாமா அப்படின்னா தயாரிப்பாளர்கள் தெரிச்சு ஓடிடுவாங்க. இவருக்கு சுத்தமா மார்க்கெட்டே கிடையாது, வியாபாரமும் கிடையாது. ஆனா இந்த படம் வெற்றி அடைந்ததால் யாராவது ஒரு புதுமுக இயக்குனரா அல்லது ஒரு இயக்குனரா சார் நம்ம ஜீவா வச்சு பண்ணுவோம் அப்படிங்கும்போது ஓகே பண்ணலாமே அப்படின்னு கன்சிடர் பண்ற அளவுக்கு தயாரிப்பாளர்கள் வருவாங்க. ஸோ அந்த அளவுக்கான ஒரு விஷயத்தை தான் இந்த படத்தினுடைய வெற்றி பண்ணியிருக்கு. இல்லை சார், இப்போ கடைசியாக அந்த பிளாக் படமாக இருக்கட்டும், அப்புறம் அந்த ட்ரிபிள் டி படமாக இருக்கட்டும், அந்த பழைய ட்ராக்குக்கு வர ஆரம்பிச்சிட்டாரோன்னு நமக்கே வந்து தோணுது சார் ஜீவா சார். இப்போ அடுத்து வந்து ராஜேஷ் சார் கூட ஒரு படம் வந்து பண்ணுறாங்க. ஆனால் ராஜேஷ் சாரோட முந்தைய படங்கள் எல்லாமே ஒரு தோல்வி படங்களாக தான் அமைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த காம்பினேஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா சார்? அதான் சொல்றேன்னா, இந்த படம் வெற்றி அடைந்ததால் இப்ப இன்னொரு ஜீவா படம் வரும்போது மக்கள் வந்து இந்த படத்தை போய் பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வருவாங்க. அதே நேரம் இந்த படம் ஓடினதால் ஜீவா படமா மொத்த மக்களும் திரண்டு போற அளவுக்கான அந்த ஒரு விஷயம் வந்து நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. என்னன்னா, ஜீவா பத்தி மக்களுக்கு தெரியும், என்னதான் வெற்றி படத்தில் நடித்தாலும் அவர் சினிமாவில் எந்த இடத்துல இருக்காரு அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் தானே. ஆனா அதே நேரம் நார்மலாக இருக்கும்போது ஜீவா படத்துக்கு ஆடியன்ஸ் வரமாட்டாங்க. டிடிடி படத்துக்கு ஆடியன்ஸ் எல்லாம் வரல. அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் மெல்ல கிராஜுவலா ஏற ஆரம்பிச்சிருங்க. கேரளாவில் கூட நான் கேள்விப்பட்டேன், முதல் நாள் கலெக்ஷனோட அடுத்த நாள் 2 மடங்கு, 3வது நாள் அதை விட 2 மடங்கு அப்படின்னு அப்படி கிராஜுவலா ஏறிட்டே போகுது. அப்ப முதல் நாள் ஏன் அவ்வளவு பெரிய கூட்டம் வரல அப்படின்னப்ப ஜீவா படம் தானே, அதுல என்ன இருக்கும் அப்படிங்கிற அந்த மனநிலை தான். ஒருவேளை இந்த விஷயம் மாறுவதற்கு அடுத்தடுத்தும் அவர் வெற்றி படம் கொடுத்தாரு அப்படின்னா அது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. புரியுது. இப்போ சிவகார்த்திகேயன் அவரோட இந்த அமரன் படத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய அளவில் வந்து சிவகார்த்திகேயன் ஒரு மார்க்கெட் வந்து உருவாச்சுன்னு வந்து சொல்லுவாங்க. அது ஓவர்சீஸலாக இருக்கட்டும், இல்லை மற்ற மாநிலம் வந்து சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அந்த கடைசியாக வந்த 2 படங்கள் இருக்குல்ல சார், இப்போ மதராசியாக இருக்கட்டும், அடுத்து வந்த இப்போ இந்த பராசக்தியாக இருக்கட்டும், இந்த படங்கள்லாம் கொஞ்சம் இந்த டவுன்ஃபால் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனோட அந்த மார்க்கெட் வந்து குறைஞ்சதுன்னு வந்து சொல்கிறாங்க சார். அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நம்மளுடைய பார்வையை அப்படி தோணினாலும் உண்மை என்ன அப்படின்னா, இப்போ எல்லாம் சிவகார்த்திகேயன் கமிட் பண்ணுறது கேட்குற சம்பளமெல்லாம் அமரன் வெற்றியை மனசில் வச்சு தான் அவருடைய சம்பளத்தையே அவர் கேட்குறாரு. 50 கோடி கூட 60 கோடி கூடன்னு கேட்குறதோடைய அர்த்தம் என்னன்னா, அமரன் அவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு அதனால இவ்வளவு கொடுங்கன்னு கேட்குறாரு. இப்போ ஆஃப்டர் மதராசி, ஆஃப்டர் பராசக்தி அவர் இன்னும் படம் வந்து கமிட் பண்ணலை. ஏற்கனவே அந்த டயத்தில் கமிட் பண்ண படங்கள் தான் இப்போ அவர் கையில் இருக்கு. இப்போ பாருங்க, வெங்கட் பிரபு படத்தில் ஒன்று நடிக்க போறாரு. அது இல்லாமல் இன்னொரு படமும் அவர் வந்து பேஷன் ஸ்டுடியோ சுதன் தயாரிப்பில் ஒரு படம் நடிக்க போறாரு. அது அநேகமாக பார்க்கிங் டைரக்டர் ராம்குமாருடைய படமா இருக்க போகுது. இப்போ முதல்ல வெங்கட் பிரபு படம் தான் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த படம் முதலில் ரிலீஸ் ஆவதாக வைத்துக் கொள்வோம். அந்த படம் வந்து ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வெற்றியை வச்சுதான் அவருடைய சம்பளத்தையே அவர் தீர்மானிப்பார். இடையில இந்த 2 ஃபிளாப்பை வந்து அவர் கணக்குல எடுத்துக்கவே மாட்டார். அதுதான் யதார்த்தம். ராம்குமார் பாலகிருஷ்ணன் படம் ஒருவேளை முதல்ல வெளியாகி அந்த படம் வெற்றி அடைந்தால் அந்த வெற்றி படத்தை வைத்துதான் அவருடைய சம்பளம்ங்கிறது தீர்மானிக்கப்படும். அதனால இந்த 2 படத்தினுடைய தோல்வியை வைத்து அவருடைய மார்க்கெட் போனதா நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு அடுத்து இந்த படங்களை ஒரு டிசாஸ்டர் கணக்குல நம்ம வைக்க முடியாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த படம் அளவுக்கு இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணல. இப்ப வாவாத்தியாரங்கிறது டிசாஸ்டர். கார்த்தியுடைய முந்தைய படங்கள் ஜப்பானை விடையெல்லாம் வந்து ஒரு மோசமான கலெக்ஷன்ங்கிறதுனால அது வந்து அந்த கேட்டகரிக்கு போகும். இப்ப பராசக்தியெல்லாம் நம்ம அப்படி சொல்ல முடியாது. என்னதானே அந்த படத்தின் மீது விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு 100 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிடுச்சுல்ல. ஒரு சிவகார்த்திகேயன் படம் வேர்ல்டு வைடு 100 கோடி கலெக்ட் பண்றதுங்கிறதே ஒரு சாதனை தானே. அதனால அதை ஒரு தோல்வி படமா நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. அதுக்கு அடுத்து உலகம் மொத்தமும் திரண்டும் அதை தோல்வி படம்னு கணக்கில் வச்சுக்கிட்டாலும் சிவகார்த்திகேயன் அதை அப்படி கன்சிடர் பண்ண மாட்டார். என் படம் 100 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருப்பா, தமிழ்நாட்டில் இவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்கு, அதனால எனக்கு இவ்வளவு சம்பளம்னு தான் அவர் கேட்பார். அப்புறம் இந்த சிவகார்த்திகேயன் வெங்கட் பிரபு இந்த கூட்டணியில வந்து ஒரு புது படம் வந்து உருவாகிட்டு இருக்கு. இப்போ அந்த படத்துக்கு அந்த பட்ஜெட் வந்து குறைக்க சொல்றதா ஒரு தகவல் வருதே சார், அது உண்மைதானா சார்? ஆமா, உண்மைதான். ஏற்கனவே நம்ம கூட சொன்னா அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 130-125 கோடி பட்ஜெட்டு, வட்டி எல்லாம் சேர்த்தோம்னா ஒரு 170 கோடி அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்த தகவல். அதுக்கடுத்து இந்த பராசக்தி சரியா போகலன்னு தெரிஞ்ச உடனே சத்யஜோதி சைடில் என்னன்னு கேட்டால் பட்ஜெட்டை வந்து நீங்க இன்னும் குறைங்கன்னு அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா இந்த படம் சரியா போகல, அதுக்கு அடுத்து வரப்போற படம் நம்ம படம் அப்படின்னா அது பிஸ்னஸ்ல பாதிக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய
எண்ணமா இருக்கு. ஆனா வெங்கட் பிரபுவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனு, இந்த செலவு பண்ணித்தான் ஆகணுங்கிற மாதிரி அவர் கேட்கிறாரு. எல்லாத்துக்கும் மேல நம்ம ஏற்கனவே அந்த வலைபேச்சில் கூட நம்ம சொல்லியிருந்தோம், இந்த படத்தினுடைய பெரும்பாலான காட்சிகள் வெளிநாட்டுல படமாக்குறாங்க. அப்போ ஒரு நாள் படப்பிடிப்பு செலவே 50 லட்சம். அப்ப பாத்தீங்கன்னா அதுவே கிட்டத்தட்ட ஒரு 50 கோடிக்கு மேல போகுது. அதனால எந்த அளவுக்கு இந்த செலவை குறைக்கிற இது வந்து ஒர்க் அவுட் ஆகுங்கிறது தெரியல. இதுக்கிடையில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தில் வில்லனாக நடிப்பதற்கு விஜய் ஆண்டனி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவங்க நினைச்சது ஒரு 6 கோடி சம்பளத்துக்கு வருவாருன்னா அவர் ஒரு 13 கோடி கேட்கிறாரு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஏறினாலே உங்களுக்கு பட்ஜெட் எங்கேயோ போயிடும், எல்லாத்துக்கும் மேல வட்டி. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய பட்ஜெட் படமாகத்தான் இருக்கும். அதை எப்படி அவங்க சமாளிக்க போறாங்கிறது தெரியல. அந்த வாவாத்தியார் ஃபிளாப்புக்கு அப்புறம் கார்த்தியோட அடுத்த படங்கள் வந்து மார்ஷல் வருதுன்னு வந்து சொல்றாங்க சார். ஆனா இப்ப கார்த்தி வந்து தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல நடிகரா இருக்காரு. அவருடைய இந்த கதை தேர்வுகளும் வந்து நல்ல வித்தியாசமான ஒரு கதை தேர்வுல தான் சரி இருக்கு. அப்படி இருக்கும்போது தொடர்ந்து கார்த்திக் வந்து இந்த பெரிய இந்த ஃபிளாப் ஆகிறதுக்கான ரீசன் என்னவா பாக்குறீங்க சார்? இல்ல அடுத்த படம் வந்து அவருக்கு ஒரு கம்பேக் படமா இருக்குமா சார்? அதாவது கார்த்தி வந்து கதை தேர்வுல வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு நடிகர் அப்படிங்கிற கருத்து தான் இதுவரைக்கும் இருந்தது. ஆனா இப்ப இந்த ஜப்பான் படத்தை பார்த்த பிறகு அந்த கருத்தில் வந்து நமக்கே வந்து ஒரு மாறுபாடு தோணுச்சு. இப்ப வந்த வாத்தியாரை பார்க்கும்போது கார்த்திக் வந்து ஸ்டோரி நாலேஜ் இல்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுவதை கூட தவிர்க்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மொக்கையான படங்களாக தான் அது இருந்தது. ஸோ இந்த சூழ்நிலையில் அவருடைய மார்க்கெட் வந்து நீடிக்கணும் அப்படின்னா இப்போ அந்த சர்தார் 2வும் மார்ஷல் படத்தினுடைய கையில தான் இருக்கு. இந்த படங்கள் வெற்றி அடைந்தால்தான் கார்த்தி வந்து இப்ப தன்னுடைய நட்சத்திர ஸ்தானத்தை தக்க வச்சுக்க முடியும். அடுத்த கட்டத்துக்கு போகுதோ இல்லையோ இந்த இடத்தையே அவரால் தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் நிலவரம். இதில் 2 படங்கள்ல தனிப்பட்ட முறையில கேட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து மார்ஷல் படத்தின் மீது நமக்கே ஒரு நம்பிக்கை இருக்கு. காரணம் என்னன்னா டைரக்டர் தமிழ் அந்த டானாக்காரன் டைரக்டரு, அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாறுபட்ட ஒரு சிந்தனையாளரும் கூட. அதனால அவர் இந்த படத்தை நிச்சயமா வித்தியாசமான படமா கொடுத்திருப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. சர்தார் 2வை பொறுத்த வரைக்கும் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்னு தெரியல. ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா அந்த சர்தாருடைய முதல் பார்ட்டை எனக்கு பெரிய அளவில் அது ஈர்க்கல. அது பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கமான ஒரு மசாலா படம், வேற ஒரு பேக்டிராப்ல சொல்லியிருந்தாங்க. அது வணிக ரீதியில் வெற்றி அடைந்ததுல அதனுடைய பார்ட் 2 எடுக்கிறாங்க. அதுலேயே ஒரு ஆபத்து என்னன்னா இந்த படத்தினுடைய பட்ஜெட் வந்து எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய அளவில் எகிரிடுச்சு. அதனால அதை அது கலெக்ட் பண்ணலனாலே அந்த படம் தோல்வி பட பட்டியலில் போயிடும். ஸோ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் என்ன இருந்தாலும் கார்த்தி வந்து இனிமே கதை தேர்வில் வந்து ஒரு கூடுதல் கவனம் செலுத்தணும். அது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து அவருடைய இது என்னன்னா அவர் படங்கள் வந்து அவருடைய சர்க்கிள்குள்ளேயே தான் கொடுத்துக்கிறாரு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிரின்ஸ் பிக்சர்ஸ் அவருடைய நண்பர் அவரு, அதுக்கப்புறம் ஸ்டுடியோ கிரீன், SR பிரபு அவருடைய உறவினர்கள், இவங்களுக்கு மட்டுமே படம் பண்றதுனால இவருடைய நோக்கம் என்னன்னா ஒரு நல்ல படத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத தாண்டி நம்ம வேண்டியவங்க லாபம் சம்பாதிக்கணுங்கிற அந்த நோக்கம் வந்து மேலோங்கிடுது. அதுவும் கூட இந்த சரிவுக்கு வந்து ஒரு காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கைதி 2 வந்து வருமா சார்? ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து அந்த கைதி 2 வந்து டிராப் ஆயிடுச்சுன்னு வந்து சொல்றாங்க. அதாவது இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ அல்லு அர்ஜுன் படத்தை தான் லோகேஷ் கனகராஜ் இயக்க போறாரு. அவருடைய முழு கவனமும் அதுல தான் இருக்கு. அந்த படத்தின் வெற்றிக்கு பிறகு அவருடைய அடுத்த ப்ராஜெக்ட் என்னங்கிறத லோகேஷ் தான் டிசைட் பண்ணணும். ஏற்கனவே அவருடைய லைனப்ல பாத்தீங்கன்னா அமீர் கான் படம் எல்லாம் இருக்கு. இப்ப அல்லு அர்ஜுன் படம் வணிக ரீதியில் வெற்றி அடைந்தால் மேலும் பல பேர் லோகேஷ் கனகராஜை துரத்துவாங்க. அது மட்டும் இல்ல அவருடைய சம்பளமும் பல மடங்கு உயரும். ஸோ இந்த கட்டத்துல 75 கோடி 100 கோடி அப்படின்னா இப்ப அல்லு அர்ஜுன் படம் வெற்றி அடைந்தால் லோகேஷ் கனகராஜ் சம்பளம் 150 கோடி 200 கோடின்னு கூட நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப ஒரு 150 கோடி லோகேஷ் கனகராஜுக்கு சம்பளம் கொடுத்து கார்த்தியை வைத்து ஒரு படம் எடுப்பதுங்கிறது சாத்தியமே கிடையாது. அதுக்கப்புறம் கார்த்தியை வச்சு எடுக்கிறதுனாலே இவர் தன்னுடைய சம்பளத்தை வந்து ஒரு 50 கோடிக்கோ 30 கோடிக்கோ பண்ணுவாரா அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் இப்போ கூலிக்கு பிறகு கைதி 2 பண்ணுவதற்கான அந்த பூர்வாங்க வேலைகள்லாம் நடந்து மறுபடியும் அதை டிராப் ஆனதற்கு காரணம் என்ன அப்படின்னா தயாரிப்பு தரப்புக்கும் லோகேஷ் கனகராஜுக்கு இடையில் ஏதோ ஒரு மன வருத்தம்ங்கிற மாதிரி ஒரு செய்தி வருது. அது உண்மையாக இருக்கும் பட்சம் மீண்டும் அதே ப்ராஜெக்டுக்கு லோகேஷ் வருவாரா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமாவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன இண்டஸ்ட்ரி. இதை வந்து பல பேர் யோசிக்கிறது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இந்த கைதி 2 ஏன் டேக் ஆஃப் ஆகலை அப்படின்னு இப்போ SR பிரபு கிட்ட யாரோ ஒருத்தர் கேட்குறாரு, ஒரு தயாரிப்பாளர் கேட்குறாரு, வேறு யாரோ திரையுலகை சேர்ந்தவர் கேட்குறாரு போது இப்போ அவர் வந்து ஒரு கருத்து சொல்லுவார்ல, இல்ல சார் லோகேஷ் அதிக சம்பளம் கேட்கிறாரு, இல்ல லோகேஷ் சொன்ன கதை சரியில்லை, இந்த மாதிரி ஏதோ ஒரு கருத்து சொல்றாங்கல்ல, லோகேஷ் குறித்து ஒரு நெகட்டிவா ஒரு கருத்து சொல்றாங்க அப்படின்னா அது அப்படியே கை கால் முளைச்சு லோகேஷ் கனகராஜுடைய காதுக்கு போகும்போது அவர் என்ன நினைப்பாரு?
புரியுது. என்னடா அது நம்ம இவ்வளவு பெரிய இதுலயும் அவருக்கு படம் பண்றதுக்கு வர்றோம், அவர் நம்மளை பத்தி இப்படி தப்பா சொல்லியிருக்காருன்னு இப்ப அவர் மனசுக்கு தோணிடுச்சுன்னா மறுபடியும் இங்க வரமாட்டாரு. சோ அந்த மாதிரி நிறைய நடைமுறை பிரச்சனைகள்லாம் இருக்கு.